2011ஆம் ஆண்டு ஆசியை ஜெயித்ததை யுவராஜ் சிங் இப்படி எழுதுகிறார். 2011 வேர்ல்ட் கப் குவார்ட்டர் ஃபைனல். நாங்க ஆஸ்திரேலியாவை ஃபேஸ் பண்ணனும். எந்த சூழ்நிலையிலையும் விட்டுக் கொடுக்கவே மாட்டாங்க. இந்த மைட்டி ஆசீஸ். அந்த மேட்ச்ல பாண்டிங் 100 அடிச்சார். டோட்டல் 260 அடிச்சாங்க. நானும் 2 விக்கெட் எடுத்தேன். நாங்க எல்லாரும் அந்த மேட்ச்ல வேற லெவல்ல ஃபீல்டிங் பண்ணோம். எங்க ஆட்டமே வேற ஸ்டாண்டர்ட்ல இருந்துச்சு. கோஹ்லி அவுட் ஆனதும் நான் போனேன். தோனி வந்தப்ப ஸ்கோர் 168 கீழ் 4. இப்பவும் ஆசி ஸ்ட்ராங் ஃபீல் பண்ணாங்க. இன்னும் 2 விக்கெட் எடுத்தா மேட்ச் அவங்களுக்கு. ஒரு இடத்தில் தோனி அவுட் ஆகிறார். இன்னும் 74 தேவை. தோனி அவுட் ஆனா அவர் பாட்டுக்கு வேகமா போயிருவார். இந்த தடவை என் பக்கம் வந்து சபாஷ் ஈவி. கடைசி வரை நில்லு சொன்னார். இது ரொம்ப வேகமா நடந்தது. டிவி ஃபுட்டேஜ்ல கூட பார்க்க முடியாது. அவர் இதை சாதாரணமா சொல்லல. அதுல ஒரு ஸ்பார்க் தெரிஞ்சது. அதிலிருந்து நான் இருப்பது எவ்வளோ முக்கியமான கஷ்டமான சிச்சுவேஷன் என்பதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். இந்த வாய்ப்பு இன்னொரு முறை வராதுன்னு நினைச்சேன். ராணா அடுத்து வந்தார். நான் கவனமா பெரிய ஷாட்ஸ் ஆடாம கிரவுண்ட்லயே ஆடனேன். ரைனாவை ஸ்லெட்ஜ் பண்ணாங்க. நான் அவர்கிட்ட அவங்க என்ன சொன்னாலும் மைண்ட் பண்ண வேண்டாம். கமெல்ல ஃபோக்கஸ் பண்ணு சொன்னேன். அடுத்த ஒரு மணிநேரத்துல நாங்க அந்த 74 ரன் அடிச்சோம். 12 வருஷத்துல ஆசியை வேர்ல்ட் கப்ல இருந்து எலிமினேட் பண்ணோம். 3 காப் அவங்க அடிச்சிருக்கலாம். ஆனால் இந்த முறை அல்ல. வினிங் ஷாட் அடிச்சவுடன் நான் ஏன் அப்படி செலிப்ரேட் பண்ணேன்னு தெரியல. பேட் ஐ ஆட்டிட்டு செலிப்ரேட் பண்ணேன். கிரவுண்டுல உட்கார்ந்து மிருகம் மாறி கத்தினேன். நான் 50 அடிக்கிறப்ப கூட நான் பேட் ஐ தூக்கி காட்டல. 2003 தோல்விக்கு பிறகு இந்தியாக்கு 6 அடிச்சு வின் பண்ணி கொடுக்கணும்னு கனவு கண்டிருக்கேன். இந்த மேட்ச் பவுண்டரி அடிச்சு வின் பண்ணி அதை நிறைவேற்றினேன். யுவராஜ் சிங் என்றாலே கெத்து தான். அவர் களத்தில் புலி போல செயல்படுவார். இந்தியன் டைகர் யுவராஜ் சிங்.